போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா one of the most underrated phones under 30,000 rupees எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விவோட T4 Pro தாங்க. ஏன்னா அந்த போன்ல உங்களுக்கு curved AMOLED display கொடுத்திருந்தாங்க, 3x periscope lens இருந்தது, அது மட்டும் ஏன் Snapdragon 7 Gen 4 ப்ராசஸரும் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃபரெண்ட்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ T4 Pro அப்கிரேட் T5 Pro வந்திருக்கு. அண்ட் 2026ல லான்ச் ஆன ஸ்மார்ட் போன்ஸ் மத்தியில் இதுக்குள்ள இருக்கிற ஸ்பெக்ஸ், ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ T5 Pro பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு T4 Pro பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், சிமிலர் தான். அண்ட் விவோட பாக்ஸ் பேக்கேஜிங் ஜெனரலி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் நைஸ். ஸோ ஃபோன் இருக்கு, ஃபோனை சைடில் வச்சுடுறேன். அதுக்கடியில் நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல குவாலிட்டியான கேஸ் தான். அண்ட் ஒரு டெக்ஸ்சரும் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அஃப்கோர்ஸ் IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அண்ட் உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு 90 வாட் ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜியில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டைப் A to டைப் C கேபிள் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஃபைனலி சிம் இஜெக்டர் டூல். எல்லாத்தையும் பத்திரமா வச்சு சைடில் வச்சலாமா? ஸோ டைம் டேக் லுக் அட் தி ஃபோன். ஸோ T4 Pro கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. கேமரா மாடியூல் டிசைன் என்னதான் வெர்டிக்கலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு பில் ஷேப் டிசைனாக இருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாக்ஸியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் ரியலி நைஸ். இந்த கலர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிளேஷியர் ப்ளூ கலருங்க இது. அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் பிளாக் கலரும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல் பிளாஸ்டிக் பில்ட் தான், சைட்லேயும் பிளாஸ்டிக் தான், பின்னாடியும் பிளாஸ்டிக் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. அது பக்கத்துல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. டைப் C 2.0 போர்ட் கிடைச்சிரும். இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் ஆஃப் கோர்ஸ் ஃபார் தி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். அண்ட் சிம் கார்டு ட்ரே உங்களுக்கு கிடைச்சிரும். சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஒரு மேஜரான விஷயம், நீங்க T4 Pro பார்த்திருந்தீங்கன்னா அந்த சேஞ்சை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. என்னது, இந்த வருஷம் கர்வ் டிஸ்ப்ளே கிடையாதுங்க, ஃபிளாட் டிஸ்ப்ளே. சோ கம்ப்ளீட்லி பாக்ஸி டிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் குவிக்லி இந்த கேஸை போட்டு பார்த்துடலாம் ஒரு தடவை. ரைட், கேஸ் நல்ல குவாலிட்டி கேஸ் தான், தேர்ட் பார்ட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, கம்பேர்ட் டு T4 Pro கொஞ்சம் திக்கா இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் ஜஸ்ட் 8.25 மில்லிமீட்டர்ஸ் திக் தாங்க. ஏன் நான் ஜஸ்ட்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உள்ள 9020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடியோக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு பேட்டரி டெஸ்ட் பண்ணிருக்கோம், அதை பத்தி பேசுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ 9000 mAh பேட்டரி உள்ள ஃபோனுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 215-216 கிராம்ஸ் இருக்கணும்ல. செக் பண்ணி பார்த்துலாம் இது எப்படி எவ்வளோ இருக்குது. 210 கிராம் இருக்குன்னு நம்புறேன். பட் லெட்ஸ் செக். ஆக்சுவலி மேபி 212. ஓகே, எனக்கு தெரியாது, உண்மையாக தெரியாது. 214 கிராம்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு 9000 mAh பேட்டரிக்கு இந்த வெயிட் கரெக்டான வெயிட் தான். பை தி வே, போன வருஷம் விவோ T4 Pro இருந்த மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு T5 Proலையும் IP68 அண்ட் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஷீல்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். ட்ராப் பண்ணி பார்த்துலாம் குவிக்லி. 1 2 3. இன்னும் ஆகலப்பா. ஓகே, 3 2 1. சப்பாக்குன்னு விழுது, ஒன்றும் ஆகலை. நல்லா இருக்கு, ஃபார்மா இருக்கு, வெரி நைஸ். ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் விவோ ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இந்த சேஞ்ச், டிசைன்ல இருக்க சேஞ்ச் கூட எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். டிசைனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் a good phone under 30,000 rupees. அடுத்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன் ஒரு காட்டுறதுக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ள குவிக்கா சொல்லிடுறேன் நான். பேசிக்லி இதுல இப்போ ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஸ்லைட்லி பெரிய டிஸ்பிளே. உங்களுக்கு 6.83 inch AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் இருக்கு, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில கேம்ஸ்ல உங்களுக்கு 144 Hz சப்போர்ட் கிடைக்கும். 120 Hz வந்து உங்களுக்கு சிஸ்டம் UI ல கிடைக்கும். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2160 Hz PWM டிமிங் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு நிமிஷம் நான் டிஸ்ப்ளே காட்டுறேன், நீங்க பாருங்களேன். தாறுமாறான டிஸ்ப்ளே குவாலிட்டிங்க. லுக்ஸ் வெரி குட். ஸ்லிம்மான பெசல்ஸ் வேற, ஒரு ஃபிளாக்ஷிப் டிஸ்ப்ளே ஃபீல் கண்டிப்பா கொடுக்குது. ஐ ரியலி லைக் இட். அண்ட் இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு இந்த வருஷம் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னா, கம்பேர்ட் டு T4 Pro கண்டிப்பா பிரைட்னஸ் விஷயத்துல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 2000 nits உங்களுக்கு HBM பிரைட்னஸ் மெட்ரிக் இந்த வருஷம் கிடைக்குது. சோ நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது அண்டர் டைரக்ட் சன்லைட் செம்ம பளிச்சுன்னு இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் டிஸ்ப்ளேஸ் அவுட்டோர்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 nits லோக்கல் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரலி நீங்க யூடியூப்ல HDR வீடியோ பார்க்கும்போது பிரைட்னஸ் அந்த
ஸ்பெக்குலர் ஹைலைட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா பிரைட்டா காட்டும். இட் இஸ் a very bright display. ஆனா Netflixல HDR சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. So keep that in mind. அப்புறம் vivo phonesல ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கலர் மோட் ஆப்ஷன் கிடைக்கும். அந்த கலர் மோட்ல நீங்க வெச்சீங்கன்னா உங்களுக்கு ரியலி நியூட்ரல் ஆக்யூரேட்டான கலர் ரிப்ரொடக்ஷனும் கிடைக்கும், which is very very nice. அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SGS லோ ப்ளூ லைட், லோ ஃபிளிக்கர் சர்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் டிஸ்ப்ளே கூட உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க ஸ்டீரியோ செட்டப்ல. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கு. அண்ட் உங்களுக்கு சவுண்ட் பத்தலன்னா நீங்க 200% வால்யூம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அர்ணவ் அப்படிதான் போனை யூஸ் பண்றா, இயர்போனை யூஸ் பண்றா, அவன் காது ஒரு நாள் போக போகுது நீங்க பாருங்களேன். ஸோ ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். பிளஸ் நல்ல பிரைட்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, நல்ல கலர் கேலிபிரேஷன் இருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி குட் பேனல் அண்டர் 30,000 rupees. சரி, அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? ஸோ vivo T5 Proல உங்களுக்கு இந்த வருஷம் Snapdragon 7s Gen 4 சிப்செட் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் உங்களுக்கு Snapdragon 7 Gen 4 கொடுத்திருந்தாங்க vivo T4 Proல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா vivo UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க, which is an upgrade from UFS 2.2. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து LPDDR4X RAM டைப் கிடைச்சிரும். 3 வேரியன்ட்ஸ் இருக்கு, 8128GB, 8256GB and 1256GB. சோ Antutuல எங்களுக்கு வந்து 1.1 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் CPU நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா throttle பண்ணலங்க, ஏன்னா CPU ஸ்டெபிலிட்டி எங்களுக்கு 90% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. அண்ட் GPU ஸ்டெபிலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, ஸ்கோரை பார்க்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல. அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து COD BGMI அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னா BGMIல உங்களுக்கு வந்து 90 FPS கிடைச்சிரும் at lowest settings and CODல 120 FPS கிடைச்சிரும் at lowest graphic settings. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி இந்த போன் சுத்தமா சூடாகவே இல்லைங்க. நாங்க பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணும்போது சூடாகல, நாங்க கேமிங் ஆடும்போது சூடாகல. அதுக்கான காரணம் வந்து இந்த போன்ல ஒரு 7000 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்லயே இருக்கிறதுல பிகெஸ்ட் வேப்பர் கூலிங் சேம்பர் அப்படின்னு vivo சொல்றாங்க. See, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் T5 Proல Snapdragon 7s Gen 4 வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. பட் போன வருஷம் கொடுத்திருந்த ப்ராசஸரே கொடுத்திருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்கிரேட் கம்பேர் டு T4 Pro. ஏன்னா T4 Proல 6500 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க, இதுல 9020 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. The largest inside any vivo phone. இங்கே தான் நான் சொல்ல வந்த டெஸ்ட்டை பத்தி சொல்ல போறேன். ஸோ பேசிக்லி நாங்க ஃபுல் டே இந்த போனை யூஸ் பண்ணோம். அதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. அண்ட் நாங்க யூஸ் பண்றதுலாம் சும்மா யூஸ் பண்ண மாட்டோம், ஃபுல்லா ஹெவி யூசேஜ் தாங்க. நான் சொன்னேன்ல BGMI COD அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நாங்க ஆடணும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கேம்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் படம் பார்த்தோம், நீங்க நினைக்கிற படம் இல்ல, பட் ஒரு நல்ல படம் பார்த்தோம். அந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போச்சுங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான், எல்லாரும் தான், நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ரீல் அடிக்ட்ஸ் தான் இப்போ. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல் கூட யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஹெவி யூசேஜ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சதுங்க, which is crazy இல்ல. அப்புறம் vivo என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இது நாங்க டெஸ்ட் பண்ணல, பட் நீங்க ஃபுல் சார்ஜ்ல ஹையஸ்ட் செட்டிங்ஸ்ல BGMI ஆடினாலும் உங்களுக்கு 12.6 hours பேட்டரி லைஃப் கிடைக்குமாமா. ஏன்னா விவோட டியூனிங் ஜென்ரலி நல்லா இருக்குங்க, பேட்டரி டியூனிங். அதுலயும் இந்த 9000+ mAh உங்களுக்கு பேட்டரி கொடுத்திருக்கனால கண்டிப்பா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் will be very very good. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 90 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு, ஏன்னா பெரிய பேட்டரி. பட் ஸ்டில் 90 வாட் இஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விவோ சொல்றாங்க உங்களுக்கு 5 வருஷம் பேட்டரி ஹெல்த் நீடிக்குமா. சோ 5 வருஷம் நீங்க வந்து சார்ஜ் சைக்கிள்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேட்டரி ஹெல்த் அதிகமா குறையாது அப்படின்னு சொல்றாங்க, which is very good. சரி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, NFC கிடையாது. அண்ட் 5G பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏர்டெல் ஜியோ ரெண்டுத்துலயுமே ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு நெட்வொர்க் கனெக்ஷன். அண்ட் மொபைல் டேட்டா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. சரி, கேமராஸ் பத்தி சொல்லணும்னா பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 MP Sony IMX 882 கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆனா செகண்டரி கேமரா பின்னாடி வந்து உங்களுக்கு 2 MP டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. உண்மை சொல்லணும்னா போன வருஷம் கொடுத்த 3x பெரிஸ்கோப் கேமரா நான் கொஞ்சம் மிஸ் பண்றேங்க. என்னதான் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி ஆகணும்ல, போட்டோஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் போட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கு. நாங்க எடுத்திருக்க பிக்சர்ஸ்லாம் நான் காட்டுறேன் ஸ்கிரீன்ல, நீங்க பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் HDRல தார்மாரா இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா vivo phonesல அது எந்த குறையுமே இருக்காது, நல்ல குவாலிட்டி பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ஸ் எஸ்பெஷலி நல்ல எட்ஜ் டிடெக்ஷன் கிடைச்சிருது. அண்ட் போக்கா டிராப் ஆஃப் இட்ஸ் குட். ஆனா போர்ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பா அது 3x இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 4K 30 FPS யூஸ் பண்ணலாம் வித் தி பிரைமரி அண்ட் செல்ஃபி கேமரா. அண்ட் செல்ஃபி குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, அது கூட நான் சொல்ல மறந்துட்டேன், இட்ஸ் வெரி குட். அப்புறம் vivo கேமரால நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். AI erase இருக்கு, சோ அதை வச்சு நீங்க வந்து அன்வான்டட் ஆப்ஜெக்ட்ஸ் erase பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா AI UHD ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, அது வந்து பேசிக்கலி ஒரு கிளாரிட்டி என்ஹான்சர். சோ ஓவரால் குவாலிட்டி இன்னும் vivo குவாலிட்டி தான் உங்களுக்கு, பட் கேமரால உங்களுக்கே தெரியும் என்ன டிஃபரன்ஸ். சோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் Origin OS 6 based on Android 16 and vivo ப்ராமிஸ் பண்றது 3+5 years of updates. சரி, ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ளோட்வேர் இருக்கு, பட் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க இனிஷியலி செட்டப் பண்ணும்போது பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும், அதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் லாக் ஸ்கிரீன் போஸ்டர் ஃபீச்சரும் Origin OSல இருக்கு, சோ அதையும் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் a cleaner experience. அப்புறம் சில பேசிக் ஃபீச்சர்லாம்
கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சைடு பார் இருக்கு, ஸ்மால் விண்டோ கொடுத்திருக்காங்க, ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரிஜினல் ஓஎஸ்ல இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் ஒரிஜினல் ஐலண்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஏஐ கிரியேஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ரைட்டர், ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட், ஏஐ டாக் மாஸ்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா தோணுச்சு ஆஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் டு சர்ச், ஜெமினை சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அண்ட் நான் ப்ரீவியஸ் விவோ வீடியோஸ் சொல்லியிருக்கேன், ஃபன் டச் கம்பேரிசன்ல ஒரிஜினல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவோ T5 Pro எந்த டிரெக்ஷன்ல போகுதுன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆஃப்டர் யூசிங் த ஃபோன், பேசிக்கலி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே வேணும், நல்ல பேட்டரி வேணும். ஏன் தெரியுமா, நிறைய நேரம் அவங்க வந்து போனை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் ஜெனரலி அவங்க யூசேஜ்ல வந்து மூவிஸ் பார்க்கிறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கிறது அண்ட் பேசிக்கலி ஜஸ்ட் a lot of social media usage. அந்த யூஸ் கேஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 9000 mAh பேட்டரியும் தாறுமாறான டிஸ்பிளேயும் நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி a very good phone for those users. In fact, of course, கேமரால என்னதான் பெரிஸ்கோப் இல்லைனாலும் போட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ், Snapdragon 7 Gen 4 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், பட் ஸ்டில் 7s Gen 4 ஒரு பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். பை தி வே இந்த ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, ஸோ பிரைசஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அண்டர் 30,000 rupeesல இருந்து ஆரம்பிக்குதுங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து ஏப்ரல் 21க்கு ஃபிளிப்கார்ட்ல சேல்ல போகுது, ஸோ அப்போ நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் Trakin Tech தமிழ் ஆடியன்ஸஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் இருக்கு, ஸோ நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யூஸ்ஃபுல். தட் இஸ் இஃப் யூ லைக் திஸ் ஃபோன். சரி, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ ஃபார் திஸ் ஒன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு. Trakin Tech தமிழ்.